ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் திருப்பள்ளி எழுச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கள்ளழகர் கோயில் எங்கள் குலதெய்வம் போய் தரிசனம் செய்துட்டு திருச்சி ஸ்ரீரங்கம்க்கு வந்து டோலோட்சவம் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டே கிளம்பி ரிட்டன் சென்னைக்கான என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இந்த விசேஷமான கோயில்களுக்கு நீங்கள் போகணுன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். சடனாக நவம்பர் 15க்கு நம்ம போயிட்டு வருவோன்ட்டு கேட்டப்போ எங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒரு ரீசன் வர முடியல. ஸோ நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தோணிடுச்சே, நினச்சிட்டு வீட்டில் இருக்க வேண்டான்ட்டு. லேடிஸாக நம்ம புக் பண்ணுறப்போ ஜென்ரல் கோட்டா இருக்கும், லேடிஸ் கோட்டா இருக்கும். 45 வயசுக்கு மேலே நம்ம லேடிஸ் இருந்தோம்னா சீனியர் சிட்டிசன் கோட்டாவும் இருக்கும். 3 கோட்டாலையும் சென்னையிலேருந்து போகிறதுக்கு இல்லை. ஏன்னா மறுநாள் போகிறதுக்கு முதல் நாள் டிக்கெட் இல்லை மதுரைக்கு. ஆனால் ரிட்டன் ராக்ஃபோர்ட்டில் ஒரே ஒரு லேடிஸ் கோட்டா மட்டும் காமிச்சது 15ஆம் தேதி நைட்டுக்கு. ஸோ நாள் காலையில் ஃபஸ்ட்டு அதை புக் பண்ணிட்டேன். ரிட்டன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தக்கலுக்கு ட்ரை பண்ணேன், சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் கிடைக்கல. சரி என்னென்னவோ பார்க்குற ஆப்ஷன் எதுவுமே செட் ஆகலை. காலையில் வந்தே பாரத்தில் கிளம்பி மதுரைக்கு மட்டும் போய் அழகர் கோயிலில் எங்கள் குலதெய்வத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம், ட்ரெயின் டிக்கெட்டை ரிட்டன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடுவோன்ட்டு வேறு ஸ்டேஷன் போட்டு செக் பண்ணால் விருதுநகருக்கு அவைலபிளாக இருந்தது ஒரே ஒரு லேடிஸ் கோட்டா. அப்பாடான் இருந்தது. அதை புக் பண்ணிட்டேன். சென்னையிலேருந்து விருதுநகருக்கு அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் புக் பண்ணிட்டேன். 3:30 மணி போல் நான் மதுரையில் இறங்கிக்கிட்டேன். லேடிஸ் கோட்டாவில் புக் பண்ணால் அந்த கேபினில் லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த கேபின் ஃபுல்லாகவே 6 பேருக்கும் லேடிஸ்க்கு தான் அலாட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா போகிறதுக்கும் அதே கோச்சு அதே நம்பர், ராக்ஃபோர்ட்டில் ரிட்டனுக்கும் பார்த்திங்கன்னா அதே கோச்சு அதே நம்பர் கிடச்சிருந்தது. இது ரெண்டுமே S4ல் லேடிஸ் கோச் போல் இருக்குது. மதுரைக்கு வந்தேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர், அவங்கள நிறைய டைம் நான் திருப்பதியில் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டாங்க ஒரு சில டவுட் கேட்டப்போ. எதுக்கு காலங்கத்தால் அவங்கள போய் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மதுரை ரயில்வே ஸ்டேஷன். ஏசி லான்ச் 100 rupees. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட்டு ஒரு பாத்ரூம் ஒரு டாய்லெட் தான். அதனால் ஒரு 4 பேர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குளிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர் பிரதர்ஸ் சொன்னால அவங்க வீட்டில் ரொம்ப கூப்பிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரல அப்படின்னா சரி நான் உங்களை கோயில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஏன்னா அவங்க கோயில் கிட்ட கடையும் வச்சுருக்காங்க, வீடும் இருக்குது. சரி கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன்னா காலையில் கரெக்டாக நான் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தேன். வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். திருப்பள்ளி எழுச்சிக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தோம். திருப்பள்ளி எழுச்சி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க. தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் திருப்பள்ளி எழுச்சி பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. காலையில் நடக்கிற அந்த பூஜைஸ் எல்லாம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் அவசியம் அட்டன் பண்ணுங்கள். பள்ளியறை பூஜை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம். ஸோ இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அவங்க என்னை அழகர் கோயில் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டாங்க. அழகர் கோயில் பஸ்ஸில் ஏறிட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் அழகர் கோயிலுக்கு வந்தேன். இது எங்கள் குலதெய்வம் திவ்ய தேச கோயில். பெருமாள் நின்ற கோலத்தில் பரமசுவாமி மூலவர் பெயர். உற்சவர் தான் கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள். ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு கொடை, ஒரு பவர் பேங்க்கு தான். பெருசாக லக்கேஜ் இல்லை, எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு சிரமம் இல்லை. செப்பல் அப்படி ஓரமாக விட்டுட்டு லக்கேஜோடையே கோயிலுக்கு போயிட்டேன். அன்னப்பிரசாதம் காலையில் 8 மணிலேருந்து இருக்குது. ரொம்ப அழகாக இப்போது மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை. வெளியிலெல்லாம் பிருந்தாவன்லாம் அமைச்சு. போன வாட்டி சுப்பிரபாதம் அட்டன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கள்ளழகர் கோயிலில் இது உடையவர் சன்னதி. உடையவரும் கூரத்தாழ்வானும் இந்த சன்னதியில் இருப்பாங்க. உடையவருங்கிறவர் ராமானுஜர். சைவ மதத்தை பின்பற்றும் ஒரு சோழ அரசன். வைணவத்தை பரப்புறார் ஸ்ரீராமானுஜர். அவரை கூட்டிகிட்டு வந்து சைவ மதம் தான் சிறந்ததுன்னு கையெழுத்து வாங்கணும்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆபத்து ராமானுஜருக்கு வருதுன்னொன்னா அவரோட முதன்மை சீடரான கூரத்தாழ்வான் அவரை வெள்ளை வேஷ்டி மாற்றி விட்டு காவி வேஷ்டியிலேருந்து மேல்கோட்டைக்கு அனுப்பிச்சி வச்சிடுறார். ஸோ ஸ்ரீராமானுஜர் அங்கே போயிடுறார். தான் ராமானுஜர்னு சொல்லிட்டு இந்த தண்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு சோழ மன்னன் கூப்பிட்டார் இல்லையா, அதனால் அவரை பார்க்க போகிறார். அவரும் பெரிய நம்பியும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிடுறாங்க, வந்திருக்கிறது ராமானுஜர் கிடையாது, அவரோட முதன்மை சீடரான கூரத்தாழ்வான்னு சொல்லிட்டு. போய் சொன்னதுனால கூரத்தாழ்வானோட கண்களை பிடுங்க சொல்லார் அந்த சோழ மன்னன். உன்ன மாதிரி ஒரு மதவெறி பிடிச்ச மன்னனை பார்த்ததுக்காக என் கண்களை நானே பிடுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கண்களை பிடுங்கிறார் கூரத்தாழ்வான்.
12 ஆண்டு காலம் இந்த அழகர் மலையிலிருந்து கூரத்தாழ்வான் பெருமாளுக்கு அப்போது கைங்கரியம் செய்திருக்கார். அந்த 12 ஆண்டு காலம் ஸ்ரீராமானுஜர் மேல்கோட்டையில் திருநாராயண பெருமாளுக்கு கைங்கரியம் செய்திருக்கார். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்குறப்போ கூரத்தாழ்வானுக்கு கண்கள் இல்லை அப்படின்ட்டு காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில்கிட்ட போய் வேண்டிக்கிறதுக்கு போகிறாங்க. பெருமாள் அங்கே கூரத்தாழ்வானுக்கு கண்கள் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அவர் வேண்டிக்கிறதுக்கு போகிறது இவருக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக. ஆனால் அங்கே போனால் என் கண் பார்வையை எடுத்துக்கிட்டதுக்காக அந்த சோழ மன்னனை நீ தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ பெருமாள் கிட்ட கூரத்தாழ்வான் வேண்டிக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாள் அவருக்கு கண் பார்வை கொடுத்துட்றார். ஸோ 12 ஆண்டு காலம் கூரத்தாழ்வான் இந்த அழகர் மலையில் கைங்கரியம் செய்திருக்கார். ஸ்ரீ ராமானுஜர் கேட்கவே வேண்டாம், எத்தனையோ கோயில்களில் எத்தனையோ கைங்கரியம் செய்திருக்காருங்கிறதுனால போய் உள்ள சன்னதி உள்ள உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ராமானுஜரையும் கூரத்தாழ்வானையும் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூலவர் தரிசனம். இது தொப்பை சித்தர் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியில் தூணில் இருப்பார். லாஸ்ட் டைம் தர்ஷனத்துக்கு வந்தப்போ 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தைலக்காப்பில் பெருமாள் இருந்தார். ஸோ மூலவர் தரிசனம் கிடையாது, உற்சவர் தரிசனம் மட்டும்தான் இருந்தது. அதாவது மூலவரை சேவிக்கலாம், முகம் மட்டும்தான் தெரியும், அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த தடவை போகிறப்போ கூட்டம் வேறு கம்மியாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு பெருமாளை பார்த்துடலாம் அப்படின்ட்டு 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறப்போ கருடாழ்வார், அதையும் தாண்டி உள்ளே போகிறப்போ அர்த்த மண்டபமில் ஒரு ஜிக்ஸாக் முடித்து படி ஏறி உள்ளே விட்டாங்க, பெருமாள் கிட்ட விட்டாங்க. நாளைக்கு வந்தால் இப்படி பார்க்க முடியாது, அதாவது ரொம்ப க்ரௌடு இருந்தால் விடமாட்டாங்க போல இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால விட்டுருக்கோங்க மேடம் அப்படின்னாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அங்கே கேட்டேன், மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்கேன், கொஞ்சம் விடுங்க, அதான் க்ரௌடு இல்லையே அப்படின்ட்டு. நின்று சேவிக்கா விட்டாங்க. எல்லா கோயிலையும் மோஸ்ட்லி பெருமாள் பார்த்திங்கன்னா சக்கரம் வச்சுட்டு இருப்பார், கையில் அப்படி வச்ச மாதிரி இருப்பார். ஆனால் இங்கே ரெடி டு யூஸ் த சக்கரம் மாதிரி இருப்பார், பிரயாக சக்கரம். அதுதான் மற்ற கோயில் பெருமாளுக்கும் இந்த கோயிலுக்கும் இருக்கிற ஸ்பெஷல். அதாவது கோயிலில் பெருமாள் கையில் சக்கரம் வச்சுட்டு இருப்பார் அப்படி, ஆனால் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருப்பார், பக்தர்களை கெட்டதுக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக. எங்கள் வீட்டு ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பச்சை கலர் வஸ்திரம், அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தாயாரோட உற்சவமூர்த்தியும் உள்ளேயே இருந்தாங்க. ஸோ நல்லா பொறுமையாக சேவிச்சுட்டு பெர்மிஷன் கேட்டு கோஷ்ட பிரகாரத்தில் நரசிம்மர், ஸ்ரீனிவாசர், சோலைமலை தாயார்லாம் இருப்பாங்க. விமான தரிசனமெல்லாம் செய்துட்டு வெளியில் வந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன பிளான்னா நூப்பரகங்கைக்கு போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யணும், பழமுதிர்ச்சோலை முருகனையும் பார்த்துட்டு. பட்டு டக்கல் கிடைக்காம ஏர்லியராக அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் ரீச் ஆகிட்டதுனால மதுரைக்கு 3:30 மணிக்கெல்லாம் சரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அங்கேயே எனக்கு 2 மணி நேரம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நூப்பரகங்கைக்கு போனால் இன்னொரு 2 ஹவர்ஸ் ஆகும், 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே போல் இங்கேருந்தே முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல பெரியாழ்வாரோட திருவரசு இருக்குது. திருவரசு அப்படிங்கிறது அவரோட சமாதி மாதிரி. ஸ்ரீ ஆண்டாளோட அப்பா, வளர்ப்பு தந்தை. அவசியம் போய் சேவிச்சிட்டு வாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். அண்ட் இப்போ அந்த பிருந்தாவனம்லாம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பெரியாழ்வார் 12 ஆழ்வாள்களுள் ஒருத்தர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த இடம். இங்கே அவர் ஆக்சுவலாக சொல்லலைன்னா அது சமாதின்னு சொல்லுவாங்க, பட் வைஷ்ணவத்தில் திருவரசு அப்படிம்பாங்க. பெரியாழ்வார் பிருந்தாவனம் இங்கே இருக்குது. ரொம்ப அமைதியாக கார்டனோட அழகாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உட்காந்து அவரோட பாசுரம் மொபைல்லே பார்த்து விண்ணப்பிச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்தது. வெயிலும் வந்துருச்சு. அழகர் கோயிலேருந்து டைரெக்டாக மாட்டுத்தாவணிக்கு பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது, இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அதே 44 பஸ்ஸு தான் நிறைய வந்தது. சரி, சர்வேயர் காலனியில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டேன். மனசே இல்லை கிளம்புறதுக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மலைகள் சூழ்ந்த இடத்துல. பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், மலை மேலே பழமுதிர்ச்சோலையாக இருக்கட்டும், பாதி மனசோடையே கிளம்பியாச்சு. இன்னொரு தடவை வருவோம் அப்படின்ட்டு அபிஷேகத்துக்கு கேட்டுட்டு வந்திருக்கேன். அடுத்த வாட்டி அபிஷேகம் உற்சவ பெருமாளுக்கு செய்யணுன்ட்டு பஸ்ஸில் இளையராஜா சாங்ஸ் கேட்டுக்கிட்டே அந்த நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்த்துட்டு போனது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக சூப்பராக இருந்தது. கூட்டம் இல்லை பஸ்ஸில், ரொம்ப நேரம் வேறு போகுமா, நல்ல நல்ல சாங்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. கண்டக்டர் சொன்னாங்க, சர்வேயர் காலனினா நீங்கள் ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி ஷேர் ஆட்டோ பிடிக்கணும், அவுட் ஃபோர்ஸ்னு ஒரு ஸ்டாப்பில் இறக்கி விட்றேன், அங்கேருந்தே உங்களுக்கு நிறைய பஸ்ஸு ஷேர் ஆட்டோலாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. 20 ரூபா கேட்டாங்க. போன தடவை வரும்போது 10 ரூபா தான் ஷேர் ஆட்டோக்கு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன்.
இது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். திருச்சிக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட பஸ் இருக்கும். எஸ்சிடிசி, இந்த மஞ்சள் பஸ்ஸு. இது வந்து பாயிண்ட் டு பாயிண்டில் ஏறிக்கிட்டிங்கன்னா இங்கே எடுத்தால் அடுத்து திருச்சியில் தான் நிப்பாட்டுறாங்க. 115 ரூபா பஸ் டிக்கெட். ஏசி பஸ்ஸும் இருந்தது, கூப்பிட்டாங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது, வாங்க மேடம், ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக தான் வாங்குகிறோம் அப்படின்ட்டு. டிக்கெட் சார்ஜு ப்ரைவேட் பஸ்ஸில் சொல்கிறேன். பட் நான் அந்த மஞ்சள் பஸ்லேயே ஏறிட்டேன். 2 மணி நேரம் உங்களுக்கு இங்கேருந்து. இப்போ அதுவும் பஞ்சப்பூருக்கு போகிறது பஸ் எல்லாம். திருச்சி பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. ஆனால் அவுட்டரு, நம்ம வெளியூர்லேருந்து வரோம் அப்படின்னா அந்த ரூட் பஸ் எல்லாம் இங்கே தான் வருது. இங்கேயே லோக்கல் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில். ஃபஸ்ட் டைம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். செம்மையாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கீழே நிற்கிறதெல்லாம் ரூட் பஸ்ஸு. வெளியூருக்கு போகிற அத்தனை பஸ்ஸும் கீழே நிற்கிது. உள்ளே வந்தோன்னா மால் மாதிரி கடைகள்லாம் இருக்குது. ஃபுல்லாக ஏசி. இந்த இடம்லாம் ஏசி. எஸ்கலேட்டர் இருக்குது, பட் அது ஒர்க் ஆகலை. லிஃப்ட் வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நான் ஃபுல்லாலாம் சுற்றி பார்க்கல, போகிற வரைக்கும் சொல்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மேலே ஏறி வந்தோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் லோக்கல், திருச்சி லோக்கலுக்கு போகிறதுக்கு பஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கேயே ஸ்ரீரங்கத்துக்கு பஸ் ஏறிக்கிட்டேன். நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த இடமே நீட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கே. ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க பஸ் எல்லாம். இஷ்டத்துக்கு அங்கங்கே நிற்காம ரொம்ப அழகாக இருக்குது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. என்ன ஒன்றுன்னா அவுட்டர், அது ஒன்று தான். மேலேருந்து கீழே நிற்கிற பஸ்ஸை பார்க்குறதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஒரு கர்ட் ரைஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். எப்படியும் ரொம்ப தூரம் போகணும், நம்ம பஸ்லேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ பஸ்ஸில் ஏறி உட்காந்து கர்ட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஹோட்டலில் சாப்பிட்ருக்கலாம் அங்கேயே, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட். 15 ரூபா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆகுது. டிராஃபிக்கு, சிக்னலு, அங்கங்கே ஆட்களை ஏற்றி ஏறுறதுக்காக வெயிட் பண்ணி அவங்க போய் ரீச் ஆகிறதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு 1.25 மணி நேரம். நம்ம திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கே போயிடலாம் ரூட் பஸ்ஸில். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வழியாக வந்து ரீச் ஆகுது. வந்தோடனே ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோயில் கம்பீரமாக, ராஜகோபுரமே நம்மளை வெல்கம் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருக்கும் ராஜகோபுரம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நாள் கழித்து வந்தது. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி சேவிக்கணும் அப்படின்னா. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சத்திரத்தில் ரெஃப்ரெஷ் பண்ணி பேக் அங்கே வச்சுக்கிட்டேன். செப்பலும் மொபைல் ஃபோன் மட்டும், பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த தடவை ஒவ்வொரு ஆச்சாரியன் ஆழ்வார்கள் சன்னதிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்தேன். 3 மணிக்கு கரெக்டாக தர்ஷனம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து 5:30 மணிக்கு மேலே தான் அப்படின்னாங்கிறதுனால அத்தனை ஆழ்வார் சன்னதிக்கும் ஆச்சாரியன் சன்னதிகளுக்கும் ஃபஸ்ட்டு மூடி இருந்தது. எகெயின் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி போய் பார்த்தேன். திருக்கொட்டாரம், பெருமாளோட பாதுகை, ஸ்ரீரங்கம், அதெல்லாம் எங்கே இருக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். சாயந்தரம் 5:30 மணி போல் மூலஸ்தானத்துலேருந்து நம்பெருமாள் புறப்பாடு. அவங்க அந்த ஊரில் உள்ளூர் மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க ஒரு டைப்பாக போவாங்க. அவங்க கூட போனால் தான் இதெல்லாம் நம்ம சேவிக்க முடியும். ஏன்னா ஆரியப்படாலில் உங்களுக்கு அலோடு கிடையாது, 60 விதமாக அனுமதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் தான் நம்பெருமாள் ரொம்ப அழகாக, அவரோட கொண்டையாக இருக்கட்டும், அவர் கன்னத்தில் இருக்கிற குழியாக இருக்கட்டும், அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே உள்பிரகாரம் சுற்றி வெளியில் வந்து டோலோத்சவம் நடக்குது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில். இது 9ஆம் திருநாள், சரி 8ஆம் திருநாள். 8ஆம் திருநாளோடு அவ்வளோதான். 9ஆம் திருநாள் தீர்த்தவாரி. இன்றைக்கு தீர்த்தவாரியோட டோலோத்சவம் முடியுது. ரொம்ப விசேஷமாக அழகழகான அலங்காரத்தில் நம்பெருமாள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது போய் பார்க்க மாட்டோமா அப்படின்னு இருந்தது. கரெக்டாக அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ டோலோத்சவம் மூஞ்சில் சேவால நம்பெருமாளை சேவிச்சுட்டு மூலவர் தரிசனம் 500 ரூபாய் டிக்கெட் இருந்தது. ஆக்சுவலாக 500 ரூபாய் டிக்கெட் கிடையாது, செம்ம க்ரௌடு. ஐப்பசி, ஏகாதசி, சாட்டர்டே அப்படிங்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக மேக் பண்ணாங்க அந்த 500 ரூபாய். முதல்ல இருந்தது, இப்போ நிறுத்திட்டாங்க 500 ரூபாய் கியூ. பட் 500 ரூபாய் கியூ இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் தர்ஷனில் தான் நான் போய் சேவிச்சுட்டு வந்தேன் மூலவர் பெருமாளை. 78 சன்னதி இருக்குங்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் எல்லா சன்னதிக்கும் போல் இருந்தாலும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு
ஸ்ரீரங்கமில் நாம் சேர்க்க வேண்டிய சன்னதிகள் பற்றி தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். அகெயின் சத்திரத்துக்கு வந்து என்னோடய திங்ஸ் எடுத்துக்கிட்டு மணி விலாஸில் அடை நல்லாயிருக்கும், பட் இந்த தடவை ஸ்மாராக தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து பஸ் ஏறி ராக்ஃபோர்ட்டே ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். காலையில் 3:30 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ மதுரை ட்ரிச்சி எக்கனாமிக்கலாக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கள்ளழகர் திவ்ய தேசம், ஸ்ரீரங்கம் முதல் திவ்ய தேசம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் திருப்பள்ளி எழுச்சி ஒரே நாளில் சேவித்தது ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. நேற்று எனக்கு இங்கிலீஷ் பர்த்டேவும் கூட அதனால தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணதே. ஸோ அந்த ஸ்பெஷல் டேயில் அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் போயிட்டு வரணும்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் இருக்கிற கோயில்களில் எக்கனாமிக்கலாக நானாக பிளான் பண்ணிக்கிட்டு போயிட்டு வர்றது கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே நாளில் இவ்வளோ விசேஷமான கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்கு பிளான் பண்ணுறப்போ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது நிறைய கோயில்கள் இருக்குது, நான் போயிட்டு வந்தும் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள் மத்தியும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணியிருக்கேன். மதுரையிலையும் அப்படி தான். இருந்தாலும் செலக்டடாக இருக்கிற டைமில் பிளான் பண்ணிக்கிட்டு போன கோயில்கள் இது. திவ்யதேச கோயில்கள் பற்றி திருச்சி, மதுரை தெரிஞ்சுக்கணும்னா கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.